Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்சஸ்ல எக்ஸாம்பிள் 2.46 47 வந்து பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 2.46ல கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு 8 டேர்ம்ஸோடைய சம்மோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். அதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு கொடுத்துருக்க வேல்யூஸ் வந்து பார்த்தோம்னா ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் ஜிபியில் வந்து கொடுத்துருக்காங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சீக்வன்ஸ் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க 1 -3 9 -27ங்கிறது தான் எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய சீக்வன்ஸ். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நான் ஏவோட வேல்யூ கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏவோட வேல்யூங்கிறப்ப அது ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூ 1. அடுத்து வந்து பார்த்தோம்னா நான் அதாவது காமன் ரேஷியோ கண்டுபிடிச்சிக்கிறேன் T2/T1. T2 வந்து பார்த்தோம்னா -3/T1 வந்து பார்த்தோம்னா 1. அப்படின்னா நான் டோட்டலாக -3ன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா ஆரோட வேல்யூ -3 கிடச்சிருக்கு. இப்போ நான் எஸ்எனுக்கு வந்து பார்த்தோம்னா அதாவது சம் ஆஃப் நம்பர் ஆஃப் சீரீஸ் வந்து பார்த்தோம்னா எனக்கு இங்கே 2 ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து ஆரோட வேல்யூ வந்து 1 விட ஸ்மாலர் தென்னா இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா, அதோட ஆரோட வேல்யூ அதாவது 1 விட கிரேட்டர் தென்னா இருந்துச்சுன்னா அப்போ ஒரு ஃபார்முலா வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இங்கே வந்து பார்த்தோம்னா r = -3 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இங்கே r = -3ங்கிறப்ப எனக்கு 1 தான் வந்து எனக்கு இங்கே பெரிய நம்பர், -3ங்கிறது எனக்கு சின்ன நம்பர். அப்போ நான் ஆரோட வேல்யூ சின்ன நம்பர் தான் எனக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா எஸ்எனுக்கு நான் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம்னா SN = a into r power n minus 1 divided by r minus 1ங்கிற இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஏன்னு பார்த்தோம்னா ஆரோட வேல்யூ சின்ன வேல்யூ 1 விட சின்னதுங்கிறதுனால இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறேன். இப்போ ஏவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 1 இன்ட்டு ஆரோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நான் இது என்னோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். என்னோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 8th டேர்ம் கேட்டதுனால S(8) தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ ஏவோட வேல்யூ 1ங்கிறத நான் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஆரோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஆரோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா -3. இங்கே என்னோட வேல்யூ பார்த்தோம்னா 8 - 1 டிவைட் பை r - 1ங்கிறப்ப எனக்கு -3 - 1 கிடச்சிருக்கும். அப்படின்னா 1 × -3⁸. பவரில் இருக்கக்கூடிய 8 வந்து பார்த்தோம்னா எனக்கு ஈவன் நம்பருங்கிறப்ப எனக்கு அந்த நெகட்டிவ் வந்து அதாவது -3ங்கிறப்ப எனக்கு +3 எனக்கு சேஞ்ச் ஆகிடும். அப்படின்னா 3/8ஓட வேல்யூ என்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா 6561 வந்து கிடைக்கும். அதோட ஒரு 1 மைனஸ் பண்ணும். அடுத்து -3 - 1ஓட வேல்யூ -4 வந்து கிடச்சிருக்கும். இப்போ இந்த 6561ஓட ஒரு 1 மைனஸ் பண்ணனா எனக்கு 6560 வந்து கிடைக்கும் டிவைட் பை -4ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. டினாமினேட்டரில் வந்து பார்த்தோம்னா எப்போவுமே எனக்கு நெகட்டிவ் நம்பர் வரக்கூடாது, அதை நியூமரேட்டருக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். அப்படின்னா S(8) = -6560 டிவைட் பை 4ன்னு கிடச்சிருக்கும். அப்படின்னா இது 4 1s இது வந்து பார்த்தோம்னா மீதி 2 கிடச்சிருக்கும். அப்படின்னா 4 6 24 அடுத்து மீதி 1 கிடச்சிருக்கும். அப்படின்னா 4 4 16 0. அப்படின்னா எனக்கு S(8)ஓட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா -1640 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்து எக்ஸாம்பிள் 2.47. எக்ஸாம்பிள் 2.47ல் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பார்த்தோம்னா ஒரு ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷனில் இருக்கக்கூடிய ஒரு சீக்வன்ஸோடைய ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து பார்த்தோம்னா எனக்கு சம் ஆஃப் 6 டேர்ம்ஸ் அதாவது ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 6 டேர்ம்ஸ் வந்து ஆட் பண்ணனா எனக்கு அதோட வேல்யூ 4095 வந்து கிடைக்குதுன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அதோட காமன் ரேஷியோ வேல்யூ எனக்கு 4 கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏவோட வேல்யூ மட்டும்தான். இப்போ வந்து பார்த்தோம்னா ஆரோட வேல்யூ 4ன்னு எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆரோட வேல்யூ 4ங்கிறப்ப அது எனக்கு கிரேட்டர் தென் 1. ஃபஸ்ட்டு நான் இதுக்கு SNஓட ஃபார்முலா வந்து எழுதிக்கிறேன். SN = a into r power n minus 1 divided by r minus 1ங்கிறது எனக்கு SNஓட ஃபார்முலா. இப்போ வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல எனக்கு SN வந்திருக்குன்னா அதுக்கு பதிலாக எனக்கு S6ன்னு இருக்குது. அப்படின்னா S6 = ஏவோட வேல்யூ தெரியாது கண்டுபிடிக்கணும். ஆரோட வேல்யூ பார்த்தோம்னா 4. அப்படின்னா 4 பவர் இங்கே என்னுக்கு பதிலாக 6 இருக்கிறதுனால நான் இங்கேயும் என்னுக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். -1 டிவைட் பை ஆரோட வேல்யூ 4 - 1. அப்படின்னா எனக்கு S6ஓட வேல்யூ வந்து தெரியும். S6ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 4095 = a × 4/6. 4/6ஓட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்தோம்னா எனக்கு வேல்யூ 4096 வந்து கிடச்சிருக்கும். -1 டிவைட் பை 4ஐயும் 1ஐயும் மைனஸ் பண்ணால் எனக்கு வேல்யூ 3 வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா 4095 = a × இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் 4095 டிவைட் பை 3ன்னு எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இங்கே இருக்கக்கூடிய 3 இங்கே கிராஸ் மல்டிப்ளை அதாவது ட்ரான்ஸ்லேட் பண்ணனா எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 4095 = a × 3
இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு 4095 கிடைக்கும். அப்படின்னா 4095 எனக்கு கேன்சல் ஆகிடும். மீதி ஏவோட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா 3 எனக்கு கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.